அந்த 400 முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா OPS அவர்கள் இருக்கணும். பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் இருக்கணும். ராமநாதபுரத்துக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு இவர் அதை சரி பண்ணணுங்க. 50 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க. 1950-60 முதுகுளத்தூர் கலவரம் காங்கிரஸ், 1980 ராமநாதபுரம் கலவரம் திமுக. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணன் OPS அவர்கள் மட்டும்தான் ராமநாதபுரத்தினுடைய மக்களை இணைக்க முடியும். ஜாதியை தாண்டி இணைக்க முடியும், மதத்தை தாண்டி இணைக்க முடியும். இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு. ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர், முன்னாள் முதலமைச்சராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியிலே நடந்து செல்லக்கூடிய அண்ணன் OPS அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு தேவை, மீனவ சொந்தங்களுக்கு தேவை. நீங்க பாருங்க ஐயா, இந்த கடல் அட்டை மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டை யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது? யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது? காங்கிரஸ். காங்கிரஸ்ல யார் தடுத்தா? டிஆர் பாலு தடுத்தாங்க. எதுக்கு? அவருக்கு சொந்தமான 4 பேர் சட்டவிரோதமா கடத்தி வித்துக்கலாம். அதுல பணம் நிறைய வரும். 500 ரூபாய்க்கு வாங்குறது 50,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா மீனவ சொந்தங்கள் அதை விற்க கூடாது. அதனால் அன்பு சகோதர சகோதரர், உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றோம். அண்ணன் OPS அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் அண்ணன் கூட போய் மத்திய அரசோடு இணைந்து இந்த தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து அரிச்சல் முனை வரையில் மேம்படுத்தப்பட்ட தார் சாலை மோடி ஐயாவே போய் நின்று பார்த்துட்டு வர்றாங்க. இந்தியாவுடைய மொத்த சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 127 கோடி மதிப்பில் தேசிய கடற்பாசி பூங்கா உருவாகி கொண்டிருக்கிறது. 128 கோடியில் நரிப்பையூரில் மீன்பிடி துறைமுகம் அமைத்திருக்கின்றோம். ராமநாதபுரத்தினுடைய மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்து ராமநாதபுரத்தினுடைய மிளகாயை பெருமைப்படுத்தி இருக்கின்றோம். மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரையிலான 4 வழிச்சாலைகள் 65% முடிந்துவிட்டது. பாராளுமன்ற உறுப்பினராக ஐயா OPS அவர்கள் விரைவில் அதை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர போறாங்க ஐயா. ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கும் கடலில் 2.25 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலிலே இருவழி ரயில்வே பாதத்தை போட்டிருக்கிறோம் ஐயா. மேகமலை புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வைகை ஆறு தப்பிச்சிருக்குதுங்க ஐயா. வைகை ஆறை காப்பாத்திருக்கோம் ஐயா. இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் ஐயா. இந்த 6 தொகுதிக்கும் குடிதண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நீண்ட நாள கனவாக இருக்கக்கூடிய வைகையும் காவேரியும் இணைக்க வேண்டும். யாருங்க செய்ய முடியும்? குண்டாரையும் இணைத்துக் கொண்ட வேறும் யாரு செய்ய முடியுங்க ஐயா? இந்த நதிநீர் இணைப்பு யாருங்க ஐயா பண்ண முடியும்? நதிநீர் இணைப்பை இந்தியாவிலே செய்ய முடியும் என்றால் நரேந்திர மோடி மட்டும்தான். அதனால் ராமநாதபுரத்து பகுதி அன்பு சொந்தங்களே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய குடிநீர் பஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு காவேரி வைகை குண்டாரை இணைக்க வேண்டும். 6 தொகுதிக்கும் தனித்தனி ஸ்கீம் போடணும். மத்திய அரசு கிட்ட இருந்து ஸ்பெஷல் ஃபண்ட் அண்ணன் OPS அவர்கள் நமக்காக வாங்கி கொண்டு வருவார்கள். நம்முடைய தலைமுறையில ராமநாதபுரத்தினுடைய குடிநீர் பஞ்சத்தை முன்னாள் முதலமைச்சர் ஐயா OPS அவர்கள் அதை தீர்க்க தாங்க ஐயா போறாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் பஞ்சம் 60-70 ஆண்டுகளாக தண்ணீர் பஞ்சம் இருக்கு. அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் OPS அவர்கள் என்பதை மறந்து விடாது ஐயா. ஜல்ஜீவன் திட்டம் மிக மோசமாக ராமநாதபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அதை தட்டி கேட்டால் மட்டும்தான் அந்த திட்டத்தை வேகப்படுத்துவாங்க. எத்தனை நாளைக்கு நம்முடைய தாய்மார்கள் வண்டியில குடத்துல தண்ணியை வச்சு இழுத்துட்டு போவீங்க அம்மா? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி நம்முடைய மீனவ சொந்தங்கள் இருக்கிறேன். மீனவ சொந்தங்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதலாக மீனவ சொந்தங்களுக்கு தனித்துறை, தனி அமைச்சகம். இத்தனை நாளா மீனவர்கள் யாராச்சும் மதிச்சாங்களாங்க ஐயா? 2019 மீனவர்களுக்காக தனி அமைச்சகம். அதனுடைய இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கிறாங்க. முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு திட்டங்கள் மீனவ சொந்தங்களுக்காக நீங்க பாருங்க. மத்ஸ்ய சம்பதா திட்டம் ஒரு திட்டம்ங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 2 வருஷத்துல 2021 இருந்து 23 வரை 617 கோடி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. 1356 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கெல்லாம் கிசான் அட்டை போல நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு மீனவ விவசாய அட்டை 1,84,457 மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி துறைமுகங்களுக்கு 1464 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் நலனுக்காக பாரத பிரதமர் அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்.
அதனால் அன்பு சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். கச்சத்தீவு திரும்பி வர வேண்டும். 6 தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்கும், எல்லா மத மக்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை கூட டப்பு டப்பு டப்புன்னு போன் எடுத்து மோடி ஐயாட்ட போட்டு தீர்க்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வேண்டும் என்றால் 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் பலாப்பழத்தை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் தாங்க ஐயா இன்னைக்கு தீர்வு. பலாப்பழம் தான் தீர்வு நமக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் தீர்வு. அதனால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சட்டங்களே, பிரதமருடைய தனி கவனம் இந்த தொகுதியின் மீது இருக்கு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் அவர்கள் நேரடியாக விருப்பப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனை போன்ற ஒரு ஆளுமை குரல் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அண்ணனை இங்கே வெற்றி பெற செய்வது நம் ஒவ்வொருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் கொடுப்பார்கள். அதனால் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் 5 நாள் இருக்குதுங்க ஐயா, இன்னும் 5 நாள் இருக்கு தாய். எல்லா இடத்துக்கும் ஐயாவை கூட்டிட்டு போக முடியாதுங்க. ஆனா எல்லா இடத்துக்கும் நாம போகணும். ஐயா சார்பா நாம ஓட்டு கேட்கணுங்க. இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா 15% வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஐயா 2.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறார். நமக்கு அது பத்தாதுங்க ஐயா, நமக்கு பத்தாது. ஓபிஎஸ் ஐயா அவர்கள் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ராமநாதபுரத்திலே ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றதாக அர்த்தம். ஐயா அவர்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்ததாக அர்த்தம். அது ராமநாதபுரத்தினுடைய மண்ணில் இருந்து அந்த நீதி கிடைக்கட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 6 நாட்கள் நீங்கள் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று மறந்து விடாதீர்கள். ஐயாவுக்கு பாருங்க, பலாப்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்முடைய பலாப்பழ சின்னத்தை நீங்க மறந்துடாதீங்க. ஐயா ஓபிஎஸ் அவருடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் இருக்கிறாங்க, மறந்து விடாதீர்கள். மோடி ஐயாவுடைய சின்னம் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் என்று மறந்து விடாதீர்கள். புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏழை மக்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். விவசாய பெருமக்கள் சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் அது பலாப்பழ சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீனவ சொந்தங்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பெரிய எழுச்சியோடு காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில் இருக்கிறீங்க ஐயா. காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில்ல நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். இந்த நேர்மையான, நாணயமான, ஒரு அற்புதமான, எளிமையான, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை ராமநாதபுரத்தில் பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு அதனுடைய மாவட்ட செயலாளர், ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் தர்மன் அவர்கள் தேனி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக அப்பா இங்கே நிற்கும் பொழுது முழுவதுமாக நான் ராமநாதபுரத்தில் உதவிக்கு இருக்க வேண்டும், அதனால் நான் நிற்க மாட்டேன் என்று பெருந்தன்மையாக ராமநாதபுரத்தினுடைய மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய அருமை சகோதரர் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்து, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் அவர்கள், பாராளுமன்ற பொறுப்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்கள், திரு பாலன் அவர்கள், மாவட்ட பார்வையாளர் முரளிதரன் அவர்கள், EMT கதிரவன் அவர்கள், எல்லா பொதுச் செயலாளர்கள், கணபதி அவர்கள், நாகேந்திரன் அவர்கள், மணிமாறன் அவர்கள், ஆத்மா கார்த்திக் அவர்கள், பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ராமநாதபுரத்தினுடைய நகர தலைவர் கார்த்திகேயன் அவர்கள், சட்டமன்றத்தினுடைய எல்லா நம்முடைய ஆற்றல் மிகுந்த பொறுப்பாளர்கள், மாவட்டத்தினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த துணைத் தலைவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள், ராமநாதபுரத்தினுடைய மேற்கு மாவட்ட தலைவர் முருகன் அவர்கள், தமிழர் தேச கட்சியினுடைய மாநில மீனவரணி செயலாளர் செல்வம் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் நாகேஸ்வரன் அவர்கள், மேற்கு மாவட்ட தலைவர் PKK ராமமூர்த்தி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் தவ அஜித் அவர்கள், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹக்கீம் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட தலைவர் சேகர் அவர்கள், கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள், இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆழ்வார் யாதவ் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆல்பர்ட் ராஜா அவர்கள், மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் வேல்சாமி பாண்டியன் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்கள்,
வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவருக்கு நன்றி தெரிவித்து, அன்பு சகோதர சகோதரிகளே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் கருணா அவர்கள், சசிகுமார் அவர்கள், முருகானந்தம் அவர்கள், அஜித்குமார் அவர்கள், வரிமுருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, சகோதரர்களே மறந்துடாதீங்க, தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு, மீனவ பிரச்சனைக்கு தீர்வு, கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு, இங்க இருக்கக்கூடிய ஜாதிக பிரச்சனைக்கு தீர்வு. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்யும். இன்னைக்கு அதை இணைக்க வேண்டிய பாலமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல, குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க நம்முடைய பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வாக்காளர் பெருங்குடி மக்களை, நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றி சின்னம், வெற்றி சின்னம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் சின்னம், அண்ணன் அண்ணாவும் அவர்களுடைய சின்னம், ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற சின்னம், ஐயா டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நண்பர்களே, வாக்காளர் பொதுமக்களே, இன்றைக்கு ஐயா நரேந்திர மோடிக்கு முக்கிய நட்சத்திரம் அண்ணாமலை அந்த சின்னத்தில் வாக்குகள் கேட்டு இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு ஐயா நிற்க வேண்டும் எண்ணத்தில் ஐயா பாரத நரேந்திர மோடிக்கு நம்பிக்கை கூறுகிறார்கள். ஓட்டு பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிறார். மாநில தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ்
வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க 400 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். அந்த 400 முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கணும். பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் இருக்கணும். ராமநாதபுரத்துக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு இவர் அதை சரி பண்ணணுங்க. 50 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க. 1950-60 முதுகுளத்தூர் கலவரம் காங்கிரஸ், 1980 ராமநாதபுரம் கலவரம் திமுக. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ராமநாதபுரத்தினுடைய மக்களை இணைக்க முடியும். ஜாதியை தாண்டி இணைக்க முடியும், மதத்தை தாண்டி இணைக்க முடியும். இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு. ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர், முன்னாள் முதலமைச்சராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியிலே நடந்து செல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு தேவை. மீனவ சொந்தங்களுக்கு தேவை. நீங்க பாருங்க ஐயா, இந்த கடல் அட்டை மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டை. யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது? யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது? காங்கிரஸ். காங்கிரஸ்ல யாரு தடுத்தா? டிஆர் பாலு. டிஆர் பாலு தடுத்தாங்க. எதுக்கு? அவருக்கு சொந்தமான 4 பேர் சட்டவிரோதமா கடத்தி வித்துக்கலாம். அதுல பணம் நிறைய வரும். 500 ரூபாய்க்கு வாங்குறது 50,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா மீனவ சொந்தங்கள் அதை விற்க கூடாது. அதனால் அன்பு சகோதர சகோதரர், உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் அண்ணன் கூட போய் மத்திய அரசோடு இணைந்து இந்த தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து அரிச்சல் முனை வரையில் மேம்படுத்தப்பட்ட தார் சாலை மோடி ஐயாவே போய் நின்று பார்த்துட்டு வர்றாங்க. இந்தியாவுடைய மொத்த சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 127 கோடி மதிப்பில் தேசிய கடற்பாசி பூங்கா உருவாகி கொண்டிருக்கிறது. 128 கோடியில் நரிப்பையூரில் மீன்பிடி துறைமுகம் அமைத்திருக்கின்றோம். ராமநாதபுரத்தினுடைய மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்து ராமநாதபுரத்தினுடைய மிளகாயை பெருமைப்படுத்தி இருக்கின்றோம். மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரையிலான 4 வழிச்சாலைகள் 65% முடிந்துவிட்டது. பாராளுமன்ற உறுப்பினராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விரைவில் அதை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர போறாங்க ஐயா. ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கும் கடலில் 2.25 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலிலே இருவழி ரயில்வே பாதத்தை போட்டிருக்கிறோம் ஐயா. மேகமலை புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வைகை ஆறு தப்பிச்சிருக்குதுங்க ஐயா. வைகை ஆறை காப்பாத்திருக்கோம் ஐயா. இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் ஐயா. இந்த 6 தொகுதிக்கும் குடிதண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நீண்ட நாள கனவாக இருக்கக்கூடிய வைகையும் காவேரியும் இணைக்க வேண்டும். யாருங்க செய்ய முடியும்? குண்டாரையும் இணைத்துக் கொண்ட வேறும் யாரு செய்ய முடியுங்க ஐயா? இந்த நதிநீர் இணைப்பு யாருங்க ஐயா பண்ண முடியும்? நதிநீர் இணைப்பை இந்தியாவிலே செய்ய முடியும் என்றால் நரேந்திர மோடி மட்டும்தான். ஆனால் ராமநாதபுரத்து பகுதி அன்பு சொந்தங்களே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய குடிநீர் பஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு காவேரி வைகை குண்டாரை இணைக்க வேண்டும். 6 தொகுதிக்கும் தனித்தனி ஸ்கீம் போடணும். மத்திய அரசு கிட்ட இருந்து ஸ்பெஷல் ஃபண்ட் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நமக்காக வாங்கி கொண்டு வருவார்கள். நம்முடைய தலைமுறையில ராமநாதபுரத்தினுடைய குடிநீர் பஞ்சத்தை முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதை தீர்க்க தாங்க ஐயா போறாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் பஞ்சம் 60-70 ஆண்டுகளாக தண்ணீர் பஞ்சம் இருக்கு. அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை மறந்து விடாது ஐயா. ஜல்ஜீவன் திட்டம் மிக மோசமாக ராமநாதபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அதை தட்டி கேட்டால் மட்டும்தான் அந்த திட்டத்தை வேகப்படுத்துவாங்க. எத்தனை நாளைக்கு நம்முடைய தாய்மார்கள் வண்டியில குடத்துல தண்ணியை வச்சு இழுத்துட்டு போவீங்க அம்மா? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி நம்முடைய மீனவ சொந்தங்கள் இருக்கிறேன். மீனவ சொந்தங்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதலாக மீனவ சொந்தங்களுக்கு தனித்துறை, தனி அமைச்சகம். இத்தனை நாளா மீனவர்கள் யாராச்சும் மதிச்சாங்களாங்க ஐயா? 2019 மீனவர்களுக்காக தனி அமைச்சகம். அதனுடைய இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கிறாங்க. முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு திட்டங்கள் மீனவ சொந்தங்களுக்காக நீங்க பாருங்க. மத்ஸ்ய சம்பதா திட்டம் ஒரு திட்டம்ங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 2 வருஷத்துல 2021 இருந்து 23 வரை 617 கோடி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. 1356 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கெல்லாம் கிசான் அட்டை போல நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு மீனவ விவசாய அட்டை 1,84,457 மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மீன்பிடி துறைமுகங்களுக்கு 1464 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் நலனுக்காக பாரத பிரதமர் அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார். அதனால் அன்பு சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். கச்சத்தீவு திரும்பி வர வேண்டும். 6 தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்கும், எல்லா மத மக்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை கூட டப்பு டப்பு டப்புன்னு போன் எடுத்து மோடி ஐயாட்ட போட்டு தீர்க்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வேண்டும் என்றால் 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் பலாப்பழத்தை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் தாங்க ஐயா இன்னைக்கு தீர்வு. பலாப்பழம் தான் தீர்வு நமக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் தீர்வு. அதனால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சட்டங்களே, பிரதமருடைய தனி கவனம் இந்த தொகுதியின் மீது இருக்கு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் அவர்கள் நேரடியாக விருப்பப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனை போன்ற ஒரு ஆளுமை குரல் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அண்ணனை இங்கே வெற்றி பெற செய்வது நம் ஒருவருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் கொடுப்பார்கள். அதனால் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் 5 நாள் இருக்குதுங்க ஐயா, இன்னும் 5 நாள் இருக்கு தாய். எல்லா இடத்துக்கும் ஐயாவை கூட்டிட்டு போக முடியாதுங்க. ஆனா எல்லா இடத்துக்கும் நாம போகணும். ஐயா சார்பா நாம ஓட்டு கேட்கணுங்க. இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா 15% வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஐயா 2.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. நமக்கு அது பத்தாதுங்க ஐயா, நமக்கு பத்தாது. ஓபிஎஸ் ஐயா அவர்கள் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ராமநாதபுரத்திலே ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றதாக அர்த்தம். ஐயா அவர்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்ததாக அர்த்தம். அது ராமநாதபுரத்தினுடைய மண்ணில் இருந்து அந்த நீதி கிடைக்கட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 6 நாட்கள் நீங்கள் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று மறந்து விடாதீர்கள். ஐயாவுக்கு பாருங்க, பலாப்பழம் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. நம்முடைய பலாப்பழ சின்னத்தை நீங்க மறந்துடாதீங்க. ஐயா ஓபிஎஸ் அவருடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் இருக்கிறாங்க, மறந்து விடாதீர்கள். மோடி ஐயாவுடைய சின்னம் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் என்று மறந்து விடாதீர்கள். புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏழை மக்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். விவசாய பெருமக்கள் சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் அது பலாப்பழ சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீனவ சொந்தங்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பெரிய எழுச்சியோடு காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில் இருக்கிறீங்க ஐயா. காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில்ல நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். இந்த நேர்மையான, நாணயமான, ஒரு அற்புதமான, எளிமையான, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை ராமநாதபுரத்தில் பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு அதனுடைய மாவட்ட செயலாளர், ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் தர்மன் அவர்கள் தேனி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக அப்பா இங்கே நிற்கும் பொழுது முழுவதுமாக நான் ராமநாதபுரத்திலே உதவிக்கு இருக்க வேண்டும், அதனால் நான் நிற்க மாட்டேன் என்று பெருந்தன்மையாக ராமநாதபுரத்தினுடைய மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய அருமை சகோதரர் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்து, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் அவர்கள், பாராளுமன்ற பொறுப்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்கள், திரு பாலன் அவர்கள், மாவட்ட பார்வையாளர் முரளிதரன் அவர்கள், EMT கதிரவன் அவர்கள், எல்லா பொதுச் செயலாளர்கள், கணபதி அவர்கள், நாகேந்திரன் அவர்கள், மணிமாறன் அவர்கள், ஆத்மா கார்த்திக் அவர்கள், பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ராமநாதபுரத்தினுடைய நகர தலைவர் கார்த்திகேயன் அவர்கள், சட்டமன்றத்தினுடைய எல்லா நம்முடைய ஆற்றல் மிகுந்த பொறுப்பாளர்கள், மாவட்டத்தினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த துணைத் தலைவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள், ராமநாதபுரத்தினுடைய மேற்கு மாவட்ட தலைவர் முருகன் அவர்கள், தமிழர் தேச கட்சியினுடைய மாநில மீனவர் அணி செயலாளர் செல்வம் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் நாகேஸ்வரன் அவர்கள், மேற்கு மாவட்ட கலைவர் தலைவர் PKK ராமமூர்த்தி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் தவ அஜித் அவர்கள், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹக்கீம் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட தலைவர் சேகர் அவர்கள், கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள், இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆழ்வார் யாதவ் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆல்பர்ட் ராஜா அவர்கள்,
மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் வேல்சாமி பாண்டியன் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவருக்கு நன்றி தெரிவித்து, அன்பு சகோதர சகோதரிகளே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் கர்ணன் அவர்கள், சசிகுமார் அவர்கள், முருகானந்தம் அவர்கள், அஜித்குமார் அவர்கள், வரிமுருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, சகோதரர்களே மறந்துடாதீங்க, தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு, மீனவ பிரச்சனைக்கு தீர்வு, கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு, இங்க இருக்கக்கூடிய ஜாதிக பிரச்சனைக்கு தீர்வு. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்யும். இன்னைக்கு அதை இணைக்க வேண்டிய பாலமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல, குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க நம்முடைய பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வாக்காளர் பெருங்குடி மக்களை, நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றி சின்னம், வெற்றி சின்னம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் சின்னம், அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய சின்னம், ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற சின்னம், ஐயா டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நண்பர்களே, வாக்காளர் பொதுமக்களே, இன்றைக்கு ஐயா நரேந்திர மோடிக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணாமலை அந்த சின்னத்தில் வாக்குகள் சேர்த்து இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு ஐயா நிற்க வேண்டும் எண்ணத்தில் ஐயா பாரத நரேந்திர மோடிக்கு நம்பிக்கை கூறுகிறார்கள். ஓட்டுநர்களுக்கு பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிறார். மாநில
வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் அரசியல் மாற்றத்திற்கான தலைவர் பலாப்பழத்தினத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இது உங்கள் மத்தியிலே இருகரம் கூப்பி பலாப்பழத்தினத்திலே வாக்கு கேட்டு வந்து வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க 400 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். அந்த 400 முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா OPS அவர்கள் இருக்கணும். பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் இருக்கணும். ராமநாதபுரத்துக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு இவர் அதை சரி பண்ணணும். 50 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க. 1950-60 முதுகுளத்தூர் கலவரம் காங்கிரஸ், 1980 ராமநாதபுரம் கலவரம் திமுக. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணன் OPS அவர்கள் மட்டும்தான் ராமநாதபுரத்தினுடைய மக்களை இணைக்க முடியும். ஜாதியை தாண்டி இணைக்க முடியும், மதத்தை தாண்டி இணைக்க முடியும். இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு. ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர், முன்னாள் முதலமைச்சராக